ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த காப்ளின் கொரியன் பிஎலோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பியோங்க காட்டுறாங்க. பியோங் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு சில நினைவுகள் வருது. அதாவது அவன் போக்கை மீட் பண்ணியிருப்பான்ல, அந்த நினைவுகள்லாம் அவனுக்கு வர இப்போ அவன் கண் முழிக்கிறான். அவன் கையை பார்க்குறான். ஆக்சுவலாக போக் வந்து அவன் கையில் அன்றைக்கி எழுதியிருப்பான்ல முதல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அது இப்போ அவனுக்கு ஞாபகம் வரும்போது அவன் ஹாக்கும் போக்கும் தான் எழுதியிருப்பான். அதாவது அவனோட ஃபுல் நேமை. ஸோ இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட மாஸ்டராக வந்ததே இப்போ இருக்க போக் தான்ட்டு. இவன் உடனே போக்கை பார்க்க ஓடுறான். அப்போ கரெக்டாக போக்கே அங்கே வரான். என்ன நீங்கள் எழுந்துட்டிங்களான்னு கேட்க இவன் உடனே போக்கை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இப்போ பரவாயில்லையான்னு கேட்டுட்ருக்க அப்போ கில்டால் வந்துடுறான். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணுறதை பார்த்து அவனும் இவங்களை ஹக் பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாட்டிங்கிற அந்த பொண்ணுமே வந்துருச்சு. ஓ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சுன்னு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கில்டால் வந்து அந்த பாட்டிக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்குறான். ஆனால் பிஹுங் வந்து அதை வாங்கி போக்குக்கு கொடுக்குறான். ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்க என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, அவன் தானே எனக்காக 1000 வருஷம் முன்னாடிலாம் வந்துட்டு வந்தான், அவன் தான் எல்லாமே பண்ணாங்கிற மாதிரி சொல்ல இந்த பாட்டி சொல்லுது, ஏன்டா எல்லாத்துக்கும் நான் தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. அப்புறம் கில்டால் கட்டி இன்னொரு ஜூஸ் கேட்க அதையும் வாங்கி போக் குடிக்கிறான். அந்த பாட்டிக்கு தெரில. சரி இன்னொரு ஜூஸு கில்டால் எடுத்து கொடுத்தா இவன் சொல்கிறான் அந்த பாட்டி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்களா. இப்படி அந்த ஜூஸை வச்சு விளையாடிட்டு இருக்க அந்த ஜூஸ் போக் மேலே பட்டுருது. அதாவது போக் மேலே சிந்திருச்சா. உடனே கில்டால் என்ன பண்ணுறான்னா, அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சா, இந்த துணி நான் வாஷ் பண்ணித்தரேன்னு சொல்ல போக் வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஆனால் கில்டாலோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வாஷ் பண்ணி தந்தேன் என்னங்கிற மாதிரி கேட்க பியோங் ஷாக் ஆகிட்டான். என்னது ரிலேஷன்ஷிப்பா, என்னடா ரிலேஷன்ஷிப்புன்ட்டு. ஆமாம் நீ மயக்கத்தில் இருந்தப்போ நாங்கள் தான் ஒன்றா டிரைவிங் போனோம், வாக்கிங் பண்ணோம், ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோன்னு சொல்ல அங்கே பியோங்கு கில்டாலும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு இந்த பாட்டி சலிச்சுட்டே எந்திரிச்சு வர போக்குமே வரான். அப்போ அந்த பாட்டி கேட்குது எப்படி இவனுங்களை வச்சுட்டு இந்த வீட்டில் ஒன்றா இருக்குன்ட்டு. அதோட அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் சீக்கிரம் பேசி முடிச்சிரு, உங்கள் 2 பேரோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல அப்போ போக் வந்து அந்த அமலேட்டாட்டம் இருக்கும்ல அதை எடுத்து காட்டுறான். இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்ட்டு. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ அந்த அமலேட்டை பியோங் கொடுத்துருப்பான். அதான் அன்னைக்கு அந்த யாரோ ஒருத்தங்க வந்து உடச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ இவங்ககிட்ட கொடுத்தது 1000 வருஷத்துலேருந்து இவன் மறுபடியும் கண்மொழிக்கும் போது இவன் கைக்கே வந்திருக்கும். அது எப்படின்னு இந்த பாட்டிக்குமே தெரில. சரி இது என்ன பண்ணுறியோ நீயே டிசைட் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் அந்த பாட்டி சொல்லுது. அதோட உனக்கு குட் லக்குங்கிற மாதிரி சொல்ல அப்போ பியோங் வந்துடுறான். நீங்கள் அவனுக்கு குட் லக்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா அவன் கூட நான் எப்பயும் இருப்பேன் தானேன்ட்டு. அதுக்கப்புறம் பியோங் என்ன பண்ணுறான்னா போக்கு உட்கார வச்சு நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறான். போக்கு எந்திரிக்கவே விட மாட்டான். இவனே தான் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கான். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா, நல்லா சமைப்பான்னு கேட்க அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கிம்ச்சி சூப் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். நான் யார் பியோங்களங்கிற மாதிரி கெத்தாக வைக்க இவன் சொல்கிறான், ஆமாம் உனக்கு மட்டும்தான் திறமை, கிம்ச்சி சூப்பையே ஹனி வாட்டராட்டு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் சர்க்கரை அள்ளி கொட்டியிருப்பான் போல். அச்சோ இரு நான் மாற்றிட்டு வரேன்னு சொல்ல அப்புறம் போக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவனே போய் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணி அதை நல்ல டேஸ்ட்டு கொண்டு வந்துட்டான். ஸோ அதை எடுத்து பியோங்க்கு ஊட்டி விட போக அப்போ கில்டால் வந்துடுறான். அவன் அந்த ஊட்டி விடுறதை வாங்கிக்கிறான். அதை பார்த்து பியோங் அப்படியே முறைச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இவன் கில்டாலை கூப்பிட்டு வந்து பேசுகிறான். என்ன போக் கூட நீ ரொம்ப க்ளோஸாக இருக்க போல், ரொம்ப என்ஜாய் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இந்த போக்கை பார்த்து நீ வந்து அப்படி சிரிக்கிறது, இந்த நரி மாதிரி சிரிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. அதோட போக் கொடுக்குற எதையுமே நீ சாப்பிடக்கூடாது. அதுலேருந்து நான் உனக்கு தடை போடுறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. ஸோ 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்துடாத, 10 மணி வரைக்கும் வெளியே இருன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இவன் பேசினதெல்லாம் கில்டாலுக்கு ஒன்றுமே புரியல. இதில் பியோங் வேறு பின்னாடி நின்று முறைச்சிட்ருக்கான். உன்னோட மாஸ்டரோட ஆளையே நீ ஃப்ளர்ட் பண்ண பார்க்குறியான்ட்டு. ஆனால் கில்டால் திருன்னு முழிச்சிட்டு ஜிக்வி கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கேன் அவன் சொன்னதெல்லாம் வச்சு. அப்போ ஜிக்வியுமே இப்போ என்ன நீ தான் ஃப்ரீ ஆகிட்டில, அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல கில்டால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். இல்லை நான் லாயலாக தான் இருப்பேன், நான் என்றைக்கும் பியோங்கை ப்ரொடெக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜிக்வியுமே சொல்கிறான், உன்ன மாதிரி காப்ளின்ஸுக்கெலாம் அதுதானே ஈஸியாக இருக்கும், பட் எங்களுக்கெல்லாம் ஏன்னா இவன் ஃபாக்ஸில் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ
கில்டால் கேட்குறான், ஆமாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஜிக்வி சொல்கிறான், இவன் வந்து இந்த மொத்த ரெஸ்டாரண்ட்டையுமே இவங்களுக்காக புக் பண்ணிட்டான். ஏன்னா இது இவங்களோட ஃபஸ்ட்டு டேட்டில். ஸோ அந்த டேட்டில் இவன் கில்டாலை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறக்காக இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்ல கில்டாலுக்கு ஒரே வெக்கமாக வருது. அப்போயும் கில்டால் வந்து லைட்டாக பிஹுங்கை பற்றி பேச ஜிக்வி உடனே அப்படியே டேபிள் அடிக்கிறான். அப்போ அவன் அப்படியே கோவமாக இருக்கிறத அந்த மாதிரி காட்டுறான். அப்போ தான் கில்டாலோட வாயில் வந்து சாப்பாடு ஒட்டியிருக்கும் போல். அதை வந்து இவன் வந்து இப்படி உதட்டுக்கிட்ட கை வச்சு காட்டிகிட்டு இருக்க கில்டால் என்ன நினச்சிக்கிறான், இவன் கிஸ் பண்ண சொல்கிறான்னு நினச்சிட்டு அவன் வந்து ஜிக்வியை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ ஜிக்வி கில்டாலோட கையை பிடிச்சிட்டு கேட்குறான், நம்ம எங்கேயாச்சும் நல்ல இடத்துக்கு போகலாமான்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இவங்க மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ கூட ஜிக்விக்கு அடிபட்டுச்சுன்னா அவன் துணியெல்லாம் கட்டி விட்டுருப்பான்ல அந்த காயத்துக்கு. அப்பயுமே கில்டால் அப்படியே ஜிக்வி முகத்தை பார்த்துருப்பான். அவன் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு போக ஜிக்வி அவன் கையை பிடிச்சிருப்பான், நம்ம எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரலாமான்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்பயுமே ஜிக்வி கேட்குறான். அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பியோங்க காட்டினாங்கன்னா அவன் போக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். இவனை தான் எல்லா வேலையும் செய்கிறான். அடுத்த வாரத்துலேருந்து க்ளீனிங் சர்வீஸ் கூப்பிட்டுக்கலாங்கிறான். போக்குக்கு பாக்கெட் மணியெல்லாம் தரான். அதுக்கப்புறம் போக்கை வெளியே கூட்டிகிட்டு வந்து காட்டினா அவனுக்காக புதுசாக கார்லாம் வாங்கியிருக்கான். போக்கு எனக்கு கேட்டால் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்ல, அப்போ ஓகே நானே ட்ரைவ் பண்ணியிருக்கேன், நீ பேசஞ்சர் சீட்டில் உட்காருங்கிறான். பட் போக்குக்கு வந்து இது பிடிக்கல. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்க, நீ இந்த காப்ளினோட மாஸ்டர், உன்னை நீ எப்படி ட்ரெயினில் பஸ்லலாம் இடித்து தள்ளிட்டு போயிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி கேட்க போக் சொல்கிறான், இப்போ ஏன் நீங்கள் இப்படி மாறி இருக்கீங்கன்ட்டு. அப்போ பியோங்குமே, ஏன்னா நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் போக்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நார்மலாக இருக்க தான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் வேணான்னு சொல்ல. அப்போ பீயிங்குமே சொல்கிறான், சரி ஓகே உனக்காக நம்ம இனிமேல் நார்மலாக இருப்போம். ஆனால் இந்த பஸ்லாம் நம்ம எங்கே போய் வாங்கணும், ட்ரெயினுக்கெலாம் எப்போ முன்னாடி நம்ம ரிசர்வ் புக் பண்ணணும், அந்த மொத்த சப்மேவும் நம்ம வாங்குறதுக்குங்கிற மாதிரி கேட்க போக்குக்கு சாக்காயிருச்சு. என்ன உளறீங்கிற மாதிரி கேட்குறான். இவன் பஸ்ஸில் நார்மலாக போகலான்னு சொன்னால் அவன் பஸ்ஸை வாங்குறேன் ட்ரெயினை வாங்குறேன்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பியூங் ட்ரைவ் போகலாம் தானே கூப்பிட்ருப்பான். ஆனால் போக் என்ன பண்ணலான்னா இல்லை நடக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நடக்க வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ போக்குமே கேட்குறான், ஆமாம் 16ஆம் தேதி வெளியே வரக்கூடாது டேஞ்சரஸ்னு பாட்டியெல்லாம் சொன்னாங்களே, ஆனால் நம்ம இப்படி வந்திருக்கோமேன்ட்டு. பட் பியூங்கோ அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, இப்போ நீ தான் என் மாஸ்டர் என் கூட இருக்கில்ல, இன்னுமே நான் அந்த சக்தி இல்லாத காப்ளின்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க போ கேட்குறான், ஆமாம் நான் யார் ஃபஸ்ட்டுன்ட்டு. அப்போ பியூங்குமே, நீ என்னோட மாஸ்டர், உன்னால தான் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன் பாத்தியா, எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதோட பியூங் என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்பவே லக்கி உன்னை இவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ணதுக்குன்னு சொல்ல. போக் சொல்கிறான், ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணீங்க தானேன்ட்டு. ஆமாம் நான் வெயிட் பண்ணேன், பட் நீ எனக்கு கிடச்சிடல, அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல. போக் கேட்குறான், நான் என்ன கேட்டாலும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தருவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிங்களே, எனக்கு உங்களோட மாஸ்டராக இருக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு கேட்க பியூங் பயங்கரமாக ஷாக்காயிட்டான். ஏன் உனக்கு பிடிக்கலையா, இங்கே பாரு நான் இனி எதுக்கெல்லாம் கேப்பபிள்னு உனக்கு தெரியல, அது எல்லாத்தையும் சொன்னால் உனக்கே பிடிக்குங்கிற மாதிரி பியூங் சொல்கிறான். பட் போக்கு எனக்கு அது வேணாங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பியூங்கோட மாஸ்டர், அதனால் மட்டும் இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி தான் இவன் சொல்கிறான். ஸோ போக்கை பொறுத்த வரைக்கும் அவன் பியூங்க மாஸ்டருங்கிற ரீசனுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல. பியூங் சொல்கிறான், இல்லை நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லைன்ட்டு. அதோட போக் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு அந்த அமிலேட் கொண்டு வந்திருப்பான்ல, அவன் மறுபடியும் கண் முழிச்சு இங்கே வரும்போது, ஸோ அந்த அமிலேட்டையும் அவன் பியூங்கிட்ட கொடுத்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட மாஸ்டர் நீங்களாகவே இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னு சொல்ல. அப்போ பியூங் சொல்கிறான், நீ ஒன்று புரிஞ்சுக்கல போக், மாஸ்டர்ஸ் யாருன்னு காப்ளின் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அது வேறு யாராலையும் டிசைட் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ போக்குமே, ஆனால் 1000 வருஷமாக நீங்கள் என்னை வெறுத்தீங்க தானே அப்படின்னு கேட்க பியூங் சொல்கிறான், இல்லை நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நானுமே அது ஃபஸ்ட்டு கோவம் தான் நினச்சேன், பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கோவம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒன்று மிஸ் பண்ணேன் அவ்வளோதாங்கிறான். அதோட போக் பக்கத்தில் வந்து, இங்கே பாரு நீ எனக்கு மாஸ்டருங்கிறதுக்காக இது எதுவும் நடக்கலை,
நீயா இருக்கனால தான் எனக்கு நீ மாஸ்டராகவே இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் போக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக மறுபடியும் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீனில் பிஹுங் ரொம்பவே அழகாக இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா ஜிக்வியும் கில்டாலும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாங்கல்ல, அந்த பூத்துக்குள்ளே தான் இருக்காங்க. கில்டால் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் க்யூட்டாக அந்த ஹெட்டில் மாட்டுவாங்கல்ல, அதெல்லாம் மாட்டியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதோட அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது போஸ் கொடுக்கணும்ல, ஜிக்வி ஹார்ட் காட்டுறான். ஆனால் பிஹுங் அந்த போஸ் கொடுக்க தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ 4-5 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். இதில் கடைசியில் ஃபோட்டோவில் வர ஜிக்வி கில்டால கிஸ் பண்ணிடுவான். ஸோ இதே க்யூட்டான சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.